This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். திண்டுக்கல் அரசு மேல்நிலைப் பள்ளி கழிவறையில் மாணவிகள் பயங்கர கதறல், அலற வைத்த செல்போன் ஆசாமி. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் கழிப்பறையில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் இளைஞர் ஒருவர் பதுங்கியிருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கழிவறைக்கு சென்றபோது இளைஞர் ஒருவர் பதுங்கியிருந்தது கண்டு மாணவிகள் கதறி கூச்சலிட்டதால் அப்பகுதி பொதுமக்களும் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கடைக்கோடியில் கரூர் மாவட்ட எல்லைக்கு மிக அருகே உள்ளதுதான் குஜிலியம்பாறை. இங்குள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1200 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று முற்பகல் 11 மணிக்கு வழக்கமான இடைவேளை விடப்பட்டது. அப்பொழுது மாணவிகள் கூட்டமாக கழிவறைக்கு சென்றனர். அப்படி சென்ற மாணவிகள் திடீரென பயங்கரமாக அலறியபடியும் கத்தி கூச்சலிட்டபடியும் கழிவறைகளில் இருந்து வெளியே ஓடி வகுப்பறைகளில் தஞ்சமடைந்தனர். இதனால் குஜிலியம்பாறை அரசு பள்ளி வளாகத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாணவிகளிடம் ஆசிரியர்கள் என்ன நடந்தது என்று கேட்டனர். அப்போதுதான் மாணவிகள் கழிப்பறையில் ஒரு நபர் பதுங்கியிருக்கிறார், அவரிடம் செல்போனும் இருக்கிறது என அழுதபடியே மாணவிகள் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக மாணவிகள் கழிப்பறை பகுதிக்கு சென்றனர். அங்கு மாணவிகள் கூறியபடியே செல்போனுடன் பதுங்கியிருந்த ஆசாமியை சுற்று வளைத்து மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் ஆசிரியர்கள். பின்னர் குஜிலியம்பாறை போலீசாருக்கு ஆசிரியர்கள் தகவல் கொடுத்தனர். இதன் அடிப்படையில் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு விரைந்து வந்த போலீசார் மாணவிகளின் கழிப்பறையில் பதுங்கியிருந்த செல்போன் ஆசாமியை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையின் போது அந்த நபரின் பெயர் செந்தில்குமார் என தெரிய வந்தது. அத்துடன் போலீசாரின் விசாரணைகளுக்கு தெளிவான பதில்களை தராமல் குழப்பமான தகவல்களையே அந்த நபரான செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். தற்போது செந்தில்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குஜிலியம்பாறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.